எக்ஸிட் போல்ஸும் ஷேர் மார்க்கெட்டும் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும்னு நினைச்சு நேத்து பீக்ல இருந்த ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு காலி ஆகிடுச்சு. இன்னைக்கு காலையில இருந்து, அதாவது பொட்டியை திறக்க ஆரம்பிச்சதுல இருந்து, அதாங்க அந்த இவிஎம் பெட்டியை தான் சொல்றேன். பொட்டியை திறந்த உடனே பூதம் கிளம்புற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே பிஜேபிக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ரிசல்ட் வந்ததுனால நேத்து செம்ம பீக்ல இருந்த ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு அடிக்கு மேல அடி வாங்கி அகல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு மீடியாக்கள் கொடுத்த எக்ஸிட் போல் ஹைப், குறிப்பா நம்ம வடக்கு நண்பர்கள் வடக்கு மீடியாஸ்ல மோடிஜி தான் இந்த தடவையும் ஜெயிக்க போறாருன்னு 350 இருந்து 400 இடங்கள் கிளீன் ஸ்வைப்னு ஹைப்பை ஏத்தி நம்ம யூடியூபை பார்த்து ஷேர் மார்க்கெட் கத்துக்கிட்டவங்களாம் இந்த தடவையும் ஜி தான் பிஎம், அப்போ ஜி சார்ந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா கல்லா கட்டிடலாம்னு கையில வச்சிருந்தது, பாக்கெட்ல வச்சிருந்தது, பர்ஸ்ல வச்சிருந்ததுன்னு நம்ம நாடோடிகள் சசிகுமார் மாதிரி அந்த ஓடுற பஸ்ல போகிற போக்கில் போட்டு அனுப்புற மாதிரி எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. குறிப்பா அதானி அம்பானியோட கம்பெனி ஷேர்ஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் செட் பண்ற அளவுக்கு ஏறி இருந்துச்சு. லாஸ்ட் 5 நாளைக்கு முன்னாடி அதானி என்டர்பிரைசஸோட ஷேர் பிரைஸ் 3245, நேற்று 3719 ரூபா, அதாவது 474 ரூபா கூடி இருந்துச்சு. அதானி பவரோட ஷேர் 678.50, ஆனால் நேற்று 891.50 ரூபா, அதாவது 213 ரூபா கூடி இருந்துச்சு. அதே ஷேர்ல கடந்த ஜான்-பிப்ரவரிலாம் அகல பாதாளத்தில் இருந்துச்சுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இதனால ஒரே நாள்ல பாம்பே ஷேர் மார்க்கெட்ல சென்செக்ஸ் 600 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு. லாஸ்ட் 2-3 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இது வரைக்கும் நாம கண்ணால பார்த்ததே இல்லை. ஆனா விடிஞ்சா தெரியுது நிலவரம் என்னன்னு. காலையில இருந்தே நிலவரம் கொஞ்சம் கலவரமாக தான் பிஜேபிக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில பொட்டியை திறக்க ஆரம்பிச்சதுல இருந்து மோடி இதோ ஜெயிச்சிட்டாரு அதோ ஜெயிச்சிட்டாரு சொன்ன நியூஸ் சேனல் எல்லாமே காலையில இருந்து மாத்தி முன்னாடி வந்துட்டாரு, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு, இதோ வந்துட்டாரு, வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி பிஜேபிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் பெரிய கேப் இல்லாத மாதிரி ரிசல்ட்ஸ் போட்டுட்டு வராங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சில இடங்கள்லாம் காங்கிரஸ் லீடிங்ல வந்துட்டு இருக்காங்க. மோடி 3.0 லோடிங்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு பேசாம துபாய்க்கே போயிடலாமான்னு வடிவேல் நினைக்கிற மாதிரி வாங்கின எல்லா ஷேரையும் திரும்ப வித்துட்டு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்லயும் காலையில கடையை திறந்ததுல இருந்தே ஒரே ரத்தக்களமாகவும் ரணக்களமாகவும் தான் போயிட்டு இருக்கு. இந்த ரணகளத்திலையும் உனக்கு ஒரு கிளியெழுப்பு கேட்குதா அப்படின்ற மாதிரி சில பேர் இதுதாண்டா சான்ஸ்னு கேப்ல புகுந்து கெடா வெட்டிட்டு இருக்காங்க. கேட்டா வேரன் பஃபட்டோட கோல்டன் கோட்டுன்னு சொல்றானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் இந்த வடக்கு நண்பர்கள், அந்த வடக்கு மீடியா குரூப்ஸ் பண்ணி வச்ச எக்ஸிட் போல் சேட்டை தான் காரணம். ஷேர் மார்க்கெட் இப்படி அந்தரத்தில் தூங்குற நிலைமையும் தான் சோசியல் மீடியா ட்ரோலாகவும் மீமாவும் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ். நீங்க இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.